அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடைபெறப் போகிறது. அந்த நாள் 30 நவம்பர் என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும். இவை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும், மாதுருக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனும், பிதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரியனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் அமாவாசை தினமானது நவம்பர் 30 வருகிறது. அன்றைய தினத்தில் அமாவாசை விரதத்தையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அந்த நடக்கக்கூடிய ஏதோ ஒன்று நல்லவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக இந்த அமாவாசை வழிபாடானது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எவ்வளவோ அமாவாசைகள் வந்தாலும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை மிக சிறப்பான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட வருடத்தில் வருகின்ற 12 அல்லது 13 அமாவாசைகளுமே மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அமாவாசை தினங்களில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உருவாகும். அந்த வகையில் மிக முக்கியமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணையும் போது வித்யாகாரகரான புதனும் அங்கு இருக்கிறார். இந்த வேளையில் அமாவாசையானது வருகிறது. எனவேதான் மிக முக்கியமாக பல அதிரடியான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் அமைந்திருக்கிறதுங்க. எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மாற்றம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறார். குரு லாபத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்களை எழுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பும் நன்மையும் வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சனியிடமிருந்து உண்டு. எனவே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னோர் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சனியின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்கள் உங்களை வந்து சேருங்க. காகத்திற்கு மட்டுமல்ல, வாயிலா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், பசு, ஆடு, மாடு என அனைத்திற்கும் உணவளிப்பதால் மகத்தான புண்ணியங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் அன்னதான வழிபாட்டை மேற்கொள்ளும் போது பல வகையான தோஷங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். இது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக 9 இருக்கிறார். கேது 3 இருக்கிறார். ஜென்மத்தில் நீட்சி அதிபதியான செவ்வாய் வலுவாக விற்றிருக்கிறார். 3 கிரகநிலைகள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன். இந்த 3 கிரகநிலைகளும் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கின்றன. ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக விற்றிருக்கிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால், தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. தாய் தந்தை இல்லை என்றாலும் கணவர் இருக்கும் போது, சகோதரர் இருக்கும் போது பெண்கள் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. விரதத்திற்காக உணவு சமைக்கும் போது வெறுவயிற்றிலும் சமைக்கக்கூடாது. எனவே தாய் தந்தை அல்லது கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் என்னென்ன பலன் நிறைவாக கிடைக்கும் என்றால், மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகுங்க. முன்னோருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் பெரிய அளவிலான திருமண தடைகள் விலகும். புத்திர பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும்.
பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக வறுமையை நீக்கி முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்குங்க. ஏனென்றால் மனித வாழ்வுல முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்றால் பல்வேறு வகையான யோகங்கள் பக்க உறுதுணையாக இருக்கிறது. அதே சமயம் வறுமையும் சிரமமும் வருகிறது என்றால் பல்வேறு வகையான தோஷங்கள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் பார்க்கும்போது கர்மதோஷம் பித்ருதோஷம் விலகுவதால் வறுமை விலகுங்க. நீடித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள், சங்கிலி தொடர்போடு நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறைவான பரிகாரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த அமாவாசை விரதம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது மகத்தான புண்ணியம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும். எதிர்பாராத ஒன்று நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது அந்த விரதத்தை இருந்து முடித்ததற்கு பிறகு அன்னதான வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அன்னதானத்தை கொடுத்து விட்டதற்கு பிறகு விரதத்தை பூர்த்தி அடைய செய்யலாம். அப்படி செய்வதன் மூலம் மிக பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் முன்னோரின் ஆசீர்வாதம் பல மடங்கு உங்களை வந்து சேருங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறிதாக இருந்தாலும் அவை மிக பெரிய சக்தி வாய்ந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக இந்த அமாவாசை விரத வழிபாடானது பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் முழுமையாக முன்னோரின் ஆசீர்வாதம் கிடைப்பதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், குழப்பங்கள்ல சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அன்றைய தினத்தில் நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் அன்றைய தினத்தில் கோலம் போடக்கூடாதுங்க. கோலம் போடுவதை தவிர்ப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதற்கான வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மாமிச உணவை தவிர்ப்பதும் உங்களுடைய வாழ்வில் பெரிய அளவிலான பல நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்பதால் நிச்சயமாக கோலம் போடுவதை தவிர்ப்பதன் மூலம் அமாவாசை தினத்தன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒன்று மிக சிறப்பாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் நவம்பர் 30ஆம் தேதி அன்று பரிபூரணமாக நிறைவான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நாளை